50 ஆண்டுகள் நிறைவில் பொன் விழா கண்டு மகிழும் இளவாலை கிராமத்தின் செஞ்சூட் பகுதியில் அமைந்துள்ள புனித யூதா ததேயு ஆலயம் இதுவாகும். விவசாய உற்பத்திகளையும் கற்பகத்தரு வளங்களையும் சுய தொழில்களையும் அடிப்படை மேம்பாட்டு பொருளாதாரமாக கொண்டு சுற்றிலும் அதன் வனப்புகளை எடுப்பாக கொண்டமைந்த அழகியதொரு கிராமம் செஞ்சூட் கிராமம் ஆகும். இவ்வாலயம் யாழ் மாவட்டத்தின் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலகத்தின் J155 இளவாலை பிரிவில் அமைந்துள்ளது. மக்களின் தனித்துவத்தை கட்டியெழுப்பி கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஏனைய துறைகளிலும் மேம்பட்ட ஒரு சமுதாயத்தினை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை கனவாக கொண்டு அமரர் அருட்பணி அண்டன் ராசநாயகம் அடிகளார் அப்போதைய ஆயர் பேரருட்கலாநிதி தியாகு பிள்ளை ஆண்டகையின் அனுமதியை பெற்று 1976 ஆண்டு ஆலயத்தினை உருவாக்கும் பூர்வாங்க நடவடிக்கைகளினை மேற்கொண்டார். 1976 ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் திகதி இயேசுவின் சீடனாம் புனித யூதாவின் நாமத்தில் கொட்டில் கோயில் ஒன்று திறந்து வைக்கப்பட்டதுடன் அன்றைய தினமே புதியதொரு கட்டட கோயிலை உருவாக்குவதற்கான அடிக்கல்லானது அப்போதைய யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி மன தியோகு பிள்ளை ஆண்டகையினால் நாட்டி வைக்கப்பட்டது. அதுவரை ஒவ்வொரு குறிச்சிகளிற்கும் ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டு வந்த எமது கிராமத்தின் பெயரானது இவ்வாலயம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் புனிதரின் பெயராகிய செஞ்சூட் என்னும் பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது. ஆலயம் அமைப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட இடமானது பாரிய குன்றும் குழியுமாக காணப்பட்டதினால் கிராம மக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து மக்கி கற்கள் மண் போன்றவற்றை எடுத்து வந்து இடத்தினை சீரமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். ஆயரின் ஆசீர்வாதத்துடனும் அருட்தந்தையின் ஊக்கப்படுத்தலுடனும் கட்டட வேலைகள் 1976 ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டது. ஆலய கட்டுமான பணிகளின் தேவைகளிற்காகவும் ஆலயத்தின் எதிர்கால நீர் தேவைகளிற்காகவும் 1976 ஆண்டு ஆலய வளாகத்தில் வெட்டுக்கிணறு ஒன்று தோண்டப்பட்டது. பாரிய இயந்திர சாதனங்கள் இல்லாத அந்த காலப்பகுதியில் மனித உழைப்பினை மாத்திரமே பாரிய மூலதனமாக கொண்டு கிராமத்தில் வசித்த மேசன், தச்சு, இரும்பு வேலைகளில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் அனுபவத்துடன் தமக்கான ஓர் ஆலயம் உருவாக வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராது கிராமத்தவர்கள் உழைத்தார்கள். இப்பாரிய உழைப்பின் பலனாக 85க்கு 40 அடி விஸ்தீரணம் கொண்ட ஆலயம் 1979 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. கிராமத்து சிறார்களின் கல்வி மேம்பாட்டினை நோக்காக கொண்டு ஆலயம் அமைக்கப்பட்ட வளவினுள் அக்கால பகுதியில் தற்காலிக கொட்டகையில் செயற்பட்டு வந்த முன்பள்ளிக்கு நிரந்தர கட்டடம் ஒன்றினை ஏற்படுத்தும் நோக்குடன் மண்டபம் ஒன்று கட்டப்பட்டது. மண்டபம் அமைக்கப்பட்டதன் பின்னர் கல்வி மற்றும் ஆன்மீகம் சார் நிகழ்வுகள் இம்மண்டபத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. மேலும் 1983 ஆண்டு ஆலய வளாகத்தில் மலசுலகூடம் ஒன்றும் அமைக்கப்பட்டது. சிவப்பு காவி தரைத்தளமாக காணப்பட்ட எமது ஆலய பீடமானது 1987 ஆண்டில் தராசோ பதிக்கப்பட்ட பீடமாக மாற்றியமைக்கப்பட்டது. பங்கு தந்தையின் வழிகாட்டலுடனும் பங்கில் அருட்சகோதரராக பணியாற்றிய அமரர் அருட்பணி கருணாரட்னம் அடிகளார் மற்றும்
ஆலய இளையோர்களின் முழுமையான சரீர பங்களிப்புடன் அதுவரை வெறும் கதியால்கள், கிடுகு, பனையோலைகளால் அமைக்கப்பட்டிருந்த வேலிகள் அகற்றப்பட்டு 1989 ஆண்டு ஆலய வளவிற்கான சுற்றுமதிலானது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. ஆலயத்தினை மையமாக கொண்டு வளர்ச்சியடைந்து வந்த எமது கிராமமானது யுத்தம் காரணமாக 1992 பாரிய இடர்பெயர்வினை சந்தித்து கிராமத்தவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சிதறுண்டு சென்றார்கள். இதனால் ஆலய பணிகளும் சற்று தளர்ச்சியுற்றிருந்தது. ஆயினும் 1996 ஆண்டின் மீள்குடியமர்வின் பின்னர் ஆலய செயற்பாடுகள் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்றது. 2004 7/13 கிராமமே சோகத்தில் மூழ்கிய நாள். ஊருருவாகி உயர்வுற உழைத்த உத்தமரும் ஆலயம் உருவாக காரணகர்த்தாவாக இருந்தவருமான அருட்பணி அண்டன் ராஜநாயகம் எம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்த நாள். அடிகளாரின் மறைவினால் ஆறாத்துயரில் இருந்த எம் கிராமத்தவர்களின் வேண்டுகோளினை ஏற்று அடிகளாரின் புகழுடலானது 14/7/2004 அன்று எமது ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு இறை வழிபாட்டுடன் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பங்கு மக்கள் கண்களில் கண்ணீர் மல்க மிகுந்த நன்றி உணர்வுடன் அடிகளாரிற்கு தமது இறுதி அஞ்சலிகளை செலுத்தினார்கள். ஆலயத்தின் அழகுறு தோற்றத்திற்காக முகப்பு அமைக்க வேண்டும் என்ற கனவானது 30 வருடங்களின் பின்னர் புனிதரின் அருளுடன் கைகூடியது. கிராமத்தவர்களது நிதி மற்றும் சரீர பங்களிப்புடனும் கிராமத்தினை சேர்ந்த வெளிநாட்டவர்களது நிதி பங்களிப்புடனும் 2006 ஆண்டு அழகுறு ஆலய முகப்பு ஒன்று அமைக்கப்பட்டது. ஆலயம் அமைக்கப்படும் போதே ஆலய பின் சுவருடன் இணைந்திருந்ததாக அமைக்கப்பட்டிருந்த நற்கருணை இருப்பிட பேழையானது 2009 ஆண்டு நற்கருணை பாத்திரத்தின் மேல் அமைந்துள்ள ஓர் பேழை வடிவமாக மாற்றி அமைக்கப்பட்டு புதியதோர் தோற்றத்தில் அதன் இருப்பிடம் புதுப்பிக்கப்பட்டது. கல்வி, பொருளாதாரம், கலைத்துறை என பல துறைகளிலே வளர்ச்சியடைந்துள்ள எம் கிராமத்தினை 50 ஆண்டுகளுக்கு முன்பே கனவாக கண்ட அருட்தந்தை அவர்களை எம் எதிர்கால சந்ததியினர் என்றும் மனதிற்கொள்ள வேண்டும் என்ற நோக்குடன் ஆலய வளாகத்தில் அவரின் உருவச்சிலை 2011 ஆண்டு நிறுவப்பட்டது. ஆலய நீர் வசதிகளை விரிவாக்கும் நோக்குடன் 2014 ஆண்டு ஆலய வளாகத்தில் புதிய தண்ணீர் தாங்கி அமைக்கப்பட்டு நீர் வசதிகள் விரிவாக்கப்பட்டது. 2015 ஆண்டு ஆலயத்தினை இன்னும் சற்று விரிவாக்கும் நோக்குடன் மேலும் ஒரு பாரிய கட்டுமான பணி முன்னெடுக்கப்பட்டது. ஆலயத்தின் 2 பக்க விராந்தைகள் அமைக்கப்பட்டு கைக்கோவில் விரிவாக்கப்பட்டதுடன் ஆலயத்திற்கு புதியதோர் திருப்பண்ட காப்பறையும் அமைக்கப்பட்டது. ஆலய மணியானது ஆலயத்தின் வலப்புறத்தில் 2 பனங்குற்றிகளில் நிறுவப்பட்டும் பின்னர் ஆலய முன்பகுதியில் உள்ள வேப்ப மரத்தில் கட்டப்பட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இவ்வாறு பயன்படுத்தி வந்த மணிக்கு நிரந்தர மணி கோபுரம் ஒன்று அமைக்க வேண்டுமென்ற நீண்ட நாள் விருப்பு 2021 ஆண்டு நிறைவேறியது. எமது பங்கின் முதற் குருமணி அருட்பணி அண்டன் ஜார்ஜ் அடிகளாரினால் 13/7/2018
அத்திவாரம் போடப்பட்டு மணிக்கோபுரம் அமைத்தல் வேலைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. எமது பங்கினைச் சேர்ந்த பிரான்சில் வசிக்கும் திருவாளர் ஜோசப் ஜான் ஸ்டீபன் அவர்களின் முழுமையான நிதி பங்களிப்புடனும் கிராமத்தவர்களின் சரீர உதவியுடனும் 38 அடி உயரமான அழகுறு மணிக்கோபுரம் அமைக்கப்பட்டு 433 கிலோகிராம் நிறையுடைய காண்டாமணி பொருத்தப்பட்டு 2021 ஆண்டு தை மாதம் திறந்து வைக்கப்பட்டது. உதவி பங்கு தந்தையாகவும் எம் பங்கில் பணியாற்றி எம் பங்கின் வளர்ச்சிக்கு உழைத்த அருட்பணி ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் அடிகளார் 28/11/2015 அன்று யாழ் மறை மாவட்ட ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டமையானது எம் பங்கு மக்களின் மனங்களில் எல்லையற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதுடன் 50 ஆண்டுகால வரலாற்றினை கொண்ட எமது ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்தந்தை அவர்கள் மறை மாவட்ட ஆயராக நியமிக்கப்பட்டமை எமது பங்கிற்கும் பங்கு மக்களுக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆயர் தந்தை அவர்களை எமது பங்கிற்கு வரவேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நிகழ்வானது 2/4/2016 அன்று மிகவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. ஆயர் வருகையின் நினைவாக அமைக்கப்பட்ட புனித யூதா ததேயு வரவேற்பு திருச்சொரூபன் நினைவிடமானது ஆயர் தந்தை அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. 50 ஆண்டுகளாக ஆன்மீகத்தில் செழிப்புற்றிருக்கும் எமது ஆலய திருவையிலிருந்து 30/7/1991 அருட்பணி கேப்ரியல் சூசை ஆண்டன் ஜோர்ஜ் அடிகளார் முதலாவது குருமணியாக அபிஷேகம் செய்யப்பட்டார். மேலும் 31/5/2000 அருட்சகோதரி வின்சென்ட் சோபா அவர்கள் எம் பங்கின் முதல் அருட்சகோதரியாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். தொடர்ந்து 5/10/2023 அமலமரி தியாகிகள் சபையின் அருட்பணியாளராக அருட்பணி கிரேசியன் ரெமோஷன் அடிகளார் 2வது குருமணியாக அபிஷேகம் செய்யப்பட்டார். மேலும் 2019 நவம்பர் 12 திரு பட்ரிக் செல்லையா அவர்களும் திரு செபஸ்டி ரொபின்சன் அவர்களும் நற்கருணை பணியாளர்களாக ஆயர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றார்கள். இதனை விட தற்போது சில மாணவர்கள் குறுமடத்திலே கல்வி கற்று வருவதுடன் பயிற்றப்பட்ட பல மறையாசிரியர்களும் எம் பங்கிலே பணியாற்றி வருகின்றார்கள். 1976 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரையான காலத்தில் எமது பங்கினை ஆன்மீகம் மற்றும் அனைத்து துறைகளிலும் சிறப்புடன் வழிநடத்தி வந்த பங்கு தந்தையர்களான அருட்பணி அமரர் ஆண்டன் திலகரட்னம் ராஜநாயகம் அடிகளார், அருட்பணி ஜஸ்டின் பெர்னாட் ஞானப்பிரகாசம் அடிகளார், அருட்பணி ஜோசப் அந்தோணி பிள்ளை ஜேசுதாசன் அடிகளார், அருட்பணி குரூஸ் ஜேசுதாஸ் ஆண்டனி பாலா அடிகளார், அருட்பணி அமரர் பஸ்டியான் பிள்ளை ராஜதுரை பொனிபஸ் அடிகளார், அருட்பணி ஏபி தேவசகாயம் அடிகளார், அருட்பணி அந்திரேசு பிள்ளை கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தோபர் அடிகளார், அருட்பணி சாமிநாதர் ஜான் குயின்டின் ஜெயரஞ்சன் அடிகளார், அருட்பணி மரியாம் பிள்ளை ஜேசுரட்னம் அடிகளார், அருட்பணி அரசரட்னம் எரிக் ரோஷான் அடிகளார் ஆகியோரை எம் மனங்களில் நன்றியுடன் நினைக்கின்றோம். 2026 ஆண்டு மின்பிறப்பாக்கி அறை அமைக்கப்பட்டதுடன் ஆலய முற்றமானது
கல்மண் இட்டு நிரப்பி உயர்த்தி செப்பனாக்கப்பட்டதுடன் ஆலய பொன்விழாவினை முன்னிட்டு வெளிநாட்டு உறவுகளின் பாரிய நிதி பங்களிப்புடனும் கிராமத்தவர்களின் நிதி மற்றும் முழுமையான சரீர பங்களிப்புடனும் ஆலயத்தின் நிலத்தரையானது தராசோ பதித்த தரை நிலமாக மாற்றியமைக்கப்பட்டது. ஆலயத்தை மையமாக கொண்டு உருவாகிய எமது கிராமமானது ஆன்மீகத்தினை அடிப்படையாக கொண்டு 50 ஆண்டுகள் நிறைவில் ஓர் தனித்துவமான பங்கு சமூகமாக கல்வி, கலை, விளையாட்டு, ஆன்மீகம், பொருளாதாரம், அரசு, தனியார் துறைகள் என பல துறைகளில் வளர்ந்துள்ளதுடன் வெவ்வேறு துறைகளில் அடையாளப்படுத்தக்கூடிய பலரை உருவாக்கி பிறர் வியந்து பார்க்கும் ஓர் பங்கு திறவையாக கிராமமாக உருவாகி வளர்ச்சியடைந்துள்ளது. கைவிடப்பட்டோரின் காவலராக திகழும் புனித யூதா ததேயு எம்மை தம் அருளினால் வழிநடத்தி பல அற்புதங்கள் செய்து என்றும் எம்மை காத்து வருகின்றார் என்ற உணர்வு மட்டுமே எம் நெஞ்சங்களில் நிறைந்துள்ளது. நன்றி என்ற ஒற்றை சொல்லை மட்டுமே எம் நாவுகள் என்றும் உமக்காக உச்சரிக்கின்றது. பேரிலே ஊர் கொண்ட புனிதனே, உம் பெயரினால் ஊருக்கு பெருமையே. நாவினிக்க நன்றி நன்றி என்று சொல்லிக் கொண்டிருப்போம் எப்போதும்.